ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஸ் பற்றின வீடியோஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்துட்டு முழுமையாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்துட்டு ஃபேரி ரோஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட இந்த தமிழ்நாட்டில் இது வளரக்கூடிய பிளான்ட்டா அப்படின்றதையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ட்டை வந்துட்டு ரீபாட்டிங் பண்ணுறதையும், மெயினாக பிளான்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா ரீபாட்டிங் பண்ணி ஆகணும். தரையில் வைக்கிற பிளான்ட்டை கட்டிங்ஸ் மூலமாக ப்ரப்பகேட்டும் பண்ணலாம். 3 மாதத்துக்கு நம்ம பிளான்ட்ஸ் நல்லா க்ரோத் ஆகி நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அழகாகவே வளர்த்து எடுத்துடலாங்க. பிளான்ட்டை நம்ம எப்படி ரீபாட்டிங் பண்ணலாம், அந்த 3 மாதத்தில் நம்ம எப்படி பராமரிக்கிறது, ஃபேரி ரோஸை பற்றின டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கலாம். இதனோட மண் கலவை, இந்த பிளான்ட் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் ஆகி வளர்ந்ததுக்கான நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றதையும், இந்த ஃப்ளவர் எப்படி கொத்து கொத்தாக பூத்துச்சு அதுக்கான என்ன உரங்கள் நான் கொடுத்தேன்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் நர்சரியில் வந்துட்டு என்ன ஃபெர்டிலைசர் தர்றாங்க, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் தருவாங்க, அந்த உரம் என்னன்றதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு நோய் தாக்குதல் ஏதாவது ஏற்பட்டால் அதை எப்படி சரி பண்ணுன்றதை பற்றியுமே பார்க்கும். ரோஜா செடி பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களாங்க? எனக்கு ரோஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். இந்த ரோஸோட கொடிகள்லாம் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ எங்கேருந்து எங்கே வரை நீளத்துக்கு போயிருக்காங்க. ஒவ்வொரு இடைவெளியிலையும் அவ்வளோ துளிர் விட்டுருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு நம்ம எல்லா ரோஸுமே வாங்கிடக்கூடாதுங்க. நம்ம கிளைமேட்டுக்கு என்ன ரோஸ் வந்துட்டு நல்லா வளரும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க மண்ணுக்கும் வேறு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வர மண்ணுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த மண்ணை பொறுத்து தான் அந்த பிளான்ட் வளருமா வளராதா அப்படின்றதே தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைப்ரிட் ரோஸ்லலாம் வந்துட்டு நிறைய பூச்சி தாக்குதல்லாம் ஏற்படும். ஸோ அந்த பிளான்ட்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் அதுக்கு நிறைய நோய் எஃபெக்ட் வந்துட்டு பாதிக்கப்படும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான் அது நிறைய பூக்களே வைக்கும். ஹைப்ரிட் பிளான்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்குறனால அந்த மண்ணு தன்மை வந்துட்டு காரத்தன்மை அடைஞ்சு வேகமாகவே அந்த பிளான்ட் வந்து என்ன ஆகிடும், செத்து போயிடும். இந்த ஃபேரி ரோஸ் வந்துட்டு கொடி வகையை சேர்ந்தது, பாலியாந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையை சேர்ந்தது தாங்க இந்த கொடி ரோஸு. இதுக்கு நோய் தாக்குதல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி எதுவுமே வராது. எப்போயுமே நீங்கள் ரோஸ் செடி வாங்குறதா இருந்தால் ஏப்ரல் மாதம், மே மாதம் இந்த மாதிரி கோடை காலம் இதிலெல்லாம் வந்துட்டு ரோஸ் வாங்கவே கூடாதுங்க. ஆகஸ்ட் மந்த்தில் அந்த மாதிரி டைம்ஸில் வந்துட்டு நீங்கள் ரோஸ் பிளான்ட்டை வாங்கலாம். எப்போயும் நம்ம நர்சரியில் வந்து ஒரு பிளான்ட் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்த உடனே வந்து அந்த ரோஸ் பிளான்ட்டை ரிப்போர்ட்டிங் பண்ணக்கூடாது. ஒரு 4 நாள் ஒரு நிழலான பகுதியில் வச்சுட்டு நம்ம தண்ணிக்கு அதை வந்துட்டு பழக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு ரிப்போர்ட்டிங்கே பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம நர்சரியிலேருந்து அதை அப்படியே ப்ரொபகேட் பண்ணி தர மாட்டாங்கங்க. ஒவ்வொரு ஊரில் இருந்தும் வரும். நம்ம கேரளா, தர்மபுரி, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி இடத்துக்குள்ள இருந்து தான் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வருது. அங்கேருந்தெல்லாம் பிளான்ட்ஸ் வரும்போது அங்கேருந்து நர்சரிக்கு வரும். ஸோ அங்கேருந்து வரும்போது அங்கே உள்ள வெயில் தன்மை வேறையாக இருக்கும், நம்ம நர்சரியில் இருக்க வெயில் வந்துட்டு வேறையாக இருக்கும். எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருந்து தான் அங்கேருந்து இங்கே வரும். அப்படி வரும்போது அந்த உள்ள ஈரக்காற்று ஈரப்பதத்தன்மைகள்லாம் வந்துட்டு வேறு அதுலேயே வந்துட்டு இந்த பிளான்ட்லாம் என்ன ஆகினா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது கூட அந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்ப டயர்டாக தான் இருப்பாங்க. ஸோ மனுஷங்க மாதிரி தான் அந்த பிளான்ட்டுமே கூட. அப்படி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே தான் நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற அந்த தப்ப வெப்பநிலைக்கு வந்துட்டு மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் பிளான்ட்ஸை வந்துட்டு வைக்கலாம். வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் உங்களோட தண்ணியில் பழக்கப்படுத்திட்டு 5ஆவது நாள் வந்துட்டு ரீபாட் பண்ணுங்கள். ஆனால் ரீபாட் பண்ணுறதா ஈவினிங் டைம் 5 மணிக்கு மேலே தான் நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம நர்சரியிலேருந்து பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வரும்போது பூக்களோட கொத்து கொத்தாக பூக்கள் இருந்தால் அதை பார்த்துட்டு வந்து தான் வாங்குவோம். நம்ம எல்லாருமே அப்படி தான் ரோஸ் செடியை வந்துட்டு பூ இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்குவோம். அவங்க வந்துட்டு நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டு தான் அந்த பூவோட இது வந்துட்டு நமக்கு அனுப்புவாங்க. அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுறணும். ஒரு 4 இலைகளுக்கு கீழே வந்துட்டு கொத்து கொத்தாக, இது வந்துட்டு கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி. ஸோ அந்த கொத்து கொத்தாக இருக்கிறதுக்கு 4 இலைக்கு கீழே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா அந்த சத்து எல்லாமே வந்துட்டு அந்த பூக்களுக்கு தான் போகும். ஸோ அதனால் நீங்கள் பூவை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா செடிகளுக்கு வளர்ச்சி அடையாது. அதனால தான். ஸோ நீங்கள் கட் பண்ணும் போது கிராஸாக கட் பண்ணி விடுங்க. இதுக்கான மண் கலவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லுமே இப்போ நாங்கள் தரையில் தான் வச்சு விட்ருக்கோம். செம்மண் மண் கலவை தான். நீங்கள் தொட்டியில் வைக்கிறதா இருந்தால் செம்மண் ஒரு பங்கு, மாட்டுச்சாணம் தொழு உரம் ஒரு பங்கு, மணல் ஒரு பங்கு, கொக்கோ பீட் வந்துட்டு ஒரு பங்கு மற்றும் காய்ந்த இலைகள் ஒரு கைப்பிடி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க.
வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி, போன் மீல் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஸ்லோ ஃபெர்டிலைசர். உங்களுக்கு வந்துட்டு மெதுவாக தான் இந்த உரங்கள்லாம் மண்ணுக்குள்ளே போகும். 3 மாதத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேச்சுரலாக உள்ளதான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் பண்ணுறதா இருந்தால் 5 மணிக்கு அப்புறம் ஈவினிங் டைமில் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் நம்ம அந்த செடிகளுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது ரூட் ஷாக் அப்படின்ற ஒரு இது ஏற்படும் பார்த்துக்கோங்க. அதனால் வந்துட்டு செடியில் ஸ்டாண்டர்ட் க்ரோத் அப்படின்னு இலைகள் வந்துட்டு பச்சையாகவே அப்படியே இருக்கும். ரூட் வந்துட்டு காயாது. நம்ம பிளான்ட் எப்படி வச்சோமோ அப்படியே தான் இருக்கும். நம்ம செடி. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்எம் சால்ட் மெடிக்கல் ஸ்டோரில் வந்துட்டு 5 ரூபாய்க்கு நீங்கள் கேட்டு வாங்கிட்டு 1 ஸ்பூனு 1 லிட்டரு தண்ணியில் வந்துட்டு மண்ணிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே லீஃப்லேயும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்படி பண்ணும்போது நம்ம செடியில் ஸ்ட்ரெஸ்ட்டு அது வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதில் இருந்து அது வெளியே வந்துடும். மாதிரி பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 மணி நேரம் அடிக்கிற வெயிலில் வந்துட்டு நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே வெயிலில் வச்சிடக்கூடாது. ஒரு நாள் கழித்து வந்துட்டு ஒரு மணி நேரம் உள்ள வெயில், அடுத்த 2 மணி நேரம், அதுக்கப்புறமா 6 மணி நேரம் நல்ல சூரிய ஒளி படுற இடத்துல இந்த செடியை வச்சிங்கன்னா தான் இந்த பூக்கள் வந்துட்டு நல்ல கொத்து கொத்தாக உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே தரையில் வச்சு அது காம்பவுண்ட் வழியாகவே படர்ந்துக்கிட்டே இருக்கிறத நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பூவை கட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்னோடய யூடியூப் சேனல் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃப்ளவர்ஸை வந்துட்டு கட் பண்ண உடனே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சாஃப்ட்னு வந்துட்டு கிடைக்கும். அதை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மேலே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாகவே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மஞ்சள் பொடியும் வேப்பம் புண்ணாக்கையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா கட் பண்ண போர்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி விடணும். அப்படி பண்ணாமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபங்கஸ் வந்துட்டு ஏற்படும். அந்த இடத்துல இருந்து விளிம்புகளில் இருந்து உங்களுக்கு வேர் பகுதி வரைக்கும் அந்த கம்புகள் மொத்தமும் காஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கு தான் டைபேக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெயினாகவே பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா இந்த டைபேக் டிசீஸ் வந்துட்டு எல்லா ரோஸ் செடிகளுக்கும் வரும். நம்ம கட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணிவிட்டு அந்த இதை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ரோஸ் செடிகளை நம்மளால் காப்பாற்றிக்க முடியுங்க. அடுத்ததான் இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு தண்ணி அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது நான் தரையில் வச்சிருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து தேங்காத அளவுக்கு நம்ம என்ன தான் மழைகள் வந்தாலும் அது உடனே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடும். பிளான்ட்டு தொட்டியில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஹோல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். மழை கண்டினியூஸ் பெஞ்சிட்ருக்கிற டைமில் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோடை காலத்தில் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு மழை இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து ஊற்றிக்கிறலாம். ஸோ உங்களுக்கு அந்த மண்ணோட இதை பொறுத்து ஈரத்தன்மை இருக்கா இல்லை காஞ்சத்தன்மை இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணியை விடலாம். கோடை காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லீஃபுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தண்ணிகளை. மார்னிங் டைம் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஈவினிங் டைமில் வந்துட்டு இந்த லீஃபுக்கு மேலெலாம் எந்த ஸ்ப்ரேயும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா பூஞ்சை தாக்குதல் அப்படின்ற ஒரு நோய் வந்து ஏற்படும். லீஃபில் வந்து பிளாக் டிசீஸ் அப்படின்ற ஒரு நோய் வரும். அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்துட்டு நம்ம சேனல்லே போடுறேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால ஈவினிங் டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணியை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணாதீங்க. மார்னிங் ஒரு டைம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மெயினாக இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை. ஸோ டைபேக் டிசீஸ் தாங்க அதிகமாக வரும். ஏன்னா கொத்து கொத்தாக பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சின்ன நோய்கள் மட்டும்தான் நமக்கு வரும். இது மாதிரி இந்த செடியை வந்துட்டு நல்ல காற்றோட்டமான இருக்கிற இடத்துல தான் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக படர்ந்து அவங்களோட விருப்பம் போல் எவ்வளோ அழகாக படர்ந்து இருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மெயினாக அது அடர்ந்த காடு போல் புதர் மாதிரி அப்படி இது பண்ணி வைக்காதீங்க. அது மாதிரி இந்த சின்ன ஒல்லியான ஸ்டெம்ஸ் தான் இருக்கும். அந்த இதிலெல்லாம் அந்த கட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ளவரில் அதிகமாக வராது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பிளான்ட்டில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாங்கிட்டு வந்து ஒரு 3 மாதத்துக்கு இந்த பிளான்ட்டில் வந்து பூக்க விடாதீங்க. பூத்துச்சு அப்படின்னா அப்படி பூக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வந்துட்டு வளர்ச்சியே இருக்காது. நீங்கள் அதை வாங்கி வளர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அதை பூக்கள் வரும்போது எந்த ஒரு துளிர்களுமே வந்துட்டு வராது. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக வச்சு வளர்த்துட்ருக்கேன் பிளான்ட்டு. அப்படி பூக்க விடாமல் இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த லீஃப் அந்த ஸ்டெம்மெல்லாம் வந்துட்டு நல்ல திக்னஸாக வந்து அந்த புஃபியாக அந்த இலைகள்லாம் நிறையா வச்சு அந்த மாதிரி வரணும். அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பூக்களை வந்துட்டு பூக்க விடாமல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லாவே பூ கொடுக்கும். அப்படியே உங்களுக்கு அந்த 3 மாதத்துக்குள்ளே மொட்டுகள் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அதை உடனே கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது உரம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நர்சரியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 3 மாதத்துக்கு
செடிகளுக்கு நீங்கள் எந்த உரமுமே கொடுக்காம வச்சுக்கோங்க. பூக்கள் வந்தாலும் அந்த பூக்களையும் மொட்டுக்களையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே அவங்க நிறைய ஃபெர்டிலைசர் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமும் நம்மளோட மண் கலவையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழு உரமும் இருக்குது. அப்புறம் நம்மளோட செம்மண்லேயே நல்ல ஒரு செழிப்பாக வளரும் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம். இதைக்கும் மேலே நம்ம நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஓவர் ஃபெர்டிலைசராக மாறிடுங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு போடக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பிளான்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணி வைக்கும் போதே வந்துட்டு நம்ம போட தான் செய்கிறோம். அப்படி ஓவர் ஃபெர்டிலைசராக மாறிடுச்சு அப்படின்னா அது மண்ணானது வந்து காரத்தன்மை அடைஞ்சிரும். அதுக்காக தான் வந்துட்டு அதை நம்ம அதிகமாக எதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். எப்போயுமே ரோஜா செடிகள் எல்லாமே அமிலத்தன்மை உள்ள மண்ணில் தான் நல்லா வளரும். அசிட்டிக் சாயில், ஸோ போன வீடியோஸ்லேயே நான் அதை பற்றி போட்டிருப்பேன். சாயில் pH லெவல் 6.02 6.8 இந்த மாதிரி pH உள்ள லெவலில் இருக்க மண்ணில் வந்துட்டு இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் சூப்பராக க்ரோத் ஆகி வளருங்க. ஓவர் ஃபெர்டிலைசர் ஆகிட்டு அப்படின்னா இந்த செடிகள் எதுவுமே வளராதுங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் வெறும் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் மட்டும்தாங்க தரணும். அதாவது டீ பவுடர், நம்ம டீ போடுவோம்ல, அந்த டீ தூளை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு நியூவாக இருக்க டீ தூள் பொடியை வந்து நம்ம வேக வைக்கும்போது அமிலோன்ற நச்சுத்தன்மைகள் இருக்கும். அதனால தான் நம்ம கொதிக்க வச்சு அதை போடணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த நச்சுத்தன்மைகள் வந்துட்டு செடிகளுக்கு கெடுதல் செய்யும். அதனால தான் கொதிக்க வச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் டீ தூளை வச்சு கொதிக்க விட்டு போடணும். காஃபி பொடியும் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். மண்புழு 1 கைப்பிடி போடலாம். தொழு உரம் 1 கைப்பிடி போடலாம். அதுக்கப்புறம் ஆட்டுத்தொழு உரம் போடலாம். கோடை காலத்தில் வந்துட்டு ஆட்டுத்தொழு உரம் வந்துட்டு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதிகமாக கொடுக்க வேண்டாம், அது வெப்பத்தன்மை உள்ளது. அதனால் மழைக்காலம் குளிர்காலத்தெலாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏப்ரல் மே மாதத்துலாம் வந்துட்டு தேவை கிடையாது. அப்புறம் அந்த ஃபிஷ் அமினோ ஆசிட் இது மண்ணுக்கும் ஊற்றுங்க, செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. பஞ்சகாவியம் கூட நம்ம செடிகளுக்கு வந்துட்டு கொடுக்கலாங்க. பாஸ்பரஸ் உரங்கள் மட்டும் தர வேண்டாங்க. முதல் 3 மாதத்துக்கு வந்துட்டு பொட்டாசியம் உரங்களும் வந்துட்டு தர வேண்டாங்க. 6 மாதத்திற்கு அப்புறம் இந்த செடியை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்துட்டு பூக்க விடலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துகள் நிறைந்த வாழைப்பழம் கரைசல், வாழைப்பூ கரைசல், வாழைப்பழம் தோல்லாம் வந்துட்டு 5 நாள் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த இதையும் ஊற்றலாம். அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, சீவீட் வந்துட்டு நீங்கள் லிக்விடாக தரலாம். 20 ml வந்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். பொடியாக இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் வந்துட்டு 1 ஸ்பூன் பொடி மாதிரி அப்படியே கொடுக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் அப்படி கொடுங்க. இந்த செடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான உரங்கள் தேவையே இல்லைங்க. ஏன்னா இதுக்கு நிறைய பூக்கள் கொடுப்பாங்க. இப்போ நர்சரியில் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்துட்டு நம்ம ரோஸுக்கு கொடுக்கும் போது அந்த மண்ணோட தன்மை வந்துட்டு காரத்தன்மை அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செடியோட லைஃப் டைம் என்ன ஆகும்னா கம்மியாயிடும். ரொம்ப நாள் வளர்கிற செடி கூட கொஞ்ச நாள்லேயே செத்து போயிடும். ஆனால் நர்சரியிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பூக்கள் வைக்கணுன்றதுக்காகவே வந்துட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் நிறைய கொடுக்குறாங்க. டிஏபி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 இன்ச் பாட்டுனா 10 பால்ஸ் வந்து கொடுப்பாங்க. 12 இன்ச் பாட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 பால்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. 15 இன்ச் பாட்னா உங்களுக்கு 12 பால்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணணும், எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த பாட்டில் சுற்றி ஓரங்களில் வந்துட்டு அந்த பால்ஸை வந்து நம்ம போட்டு விடணும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா NPK 90-90-90, அதுக்கப்புறம் NPK 20-20-20. இது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசருங்க. இது வந்து ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வந்து வாங்கிக்கிறலாம். இதிலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு தொட்டியோட ஓரங்களில் போடணும். இந்த உரத்தை போட்டுட்டு நீங்கள் உடனே மண்ணை வந்துட்டு மூடிடக்கூடாது. ஏன்னா அதில் ஓவர் ஹீட் இருக்கும். ஓரங்களில் போட்டுட்டு நிறைய தண்ணி விடுங்க. மண்ணை வச்சு மேலே மூடிடாதீங்க, இல்லை அப்படின்னா வேர்கள் வந்து பாதிக்கப்படும். தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா மண்ணை நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறமா அந்த மண்ணை வந்துட்டு உரங்களில் போட்ட அந்த மண்ணில் மேலே கொஞ்சம் மண் போட்டு மூடிடுங்க. இதை வந்து நர்சரிலாம் 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த நர்சரியில் வந்துட்டு இந்த ஹார்மோன், ஆக்சிஜன் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த மாதிரி மெத்தட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கெமிக்கலில் நம்ம கொடுக்க வந்துட்டு நம்மளோட செடியோட வாழ்நாள் வந்துட்டு ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். 5 வருஷத்துக்கு பூக்க வேண்டிய பூக்கள் இந்த செடிகள்லாம் வந்துட்டு 2 வருஷத்தில் பூத்து உடனே வந்துட்டு என்ன ஆயிரும்னா அது செத்துடும். அதனால் நம்ம எப்பயுமே வந்துட்டு கெமிக்கலில் யூஸ் பண்ணுறதை விட
ஆர்கானிக் 15 நாளுக்கு ஒரு முறை, கெமிக்கல் வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை, இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெர்டிலைசர் வந்துட்டு என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கலான்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ வந்துட்டு நான் போடுறேன். சம்மர் டைமில் வந்துட்டு அந்த பிளான்ட் டார்மன்ஷிப் பீரியடில் வந்து இருக்கும். அந்த டைமில் மட்டும் எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே நீங்கள் தராதீங்க. வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதுமானது. ஜூன் ஜூலைக்கு அப்புறமா தான் இந்த செடிகள்லேருந்தே பூக்களே பூக்க ஆரம்பிக்கும். அப்போ வேணால் நம்ம வந்துட்டு ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துக்கலாம். எப்போயுமே மழை டைமில் வந்துட்டு வாட்டர் ஃபெர்டிலைசர் கொடுக்குறத விட நம்ம பொடி பண்ணி வச்சு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் தான் நல்லது. கோடை காலத்தில் தான் வந்துட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கணும். மழை காலத்தில் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மழை வந்துட்டு பெய்யும் போது அந்த ஃபெர்டிலைசருமே வீணாக போயிடும். இப்போ இந்த முட்டை ஓடுகள்லாம் பொடி பண்ணி கொடுக்கும்போது அது வந்துட்டு ஸ்லோ மெயின்டெனன்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபெர்டிலைசர் உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம லிக்விடாக நம்ம கொடுக்கும்போது அது வீணாக தான் போகும். சம்மரில் வந்துட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் தராதிங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே டெம்பரேச்சர் வந்துட்டு ஹீட்டாக இருக்கும். நம்ம கொடுக்குற வேண்டிய அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருமே வந்துட்டு ஹீட்டு தான். அதனாலவே நம்மளோட செடிகளில் உள்ள சின்ன சின்ன வேர்கள்லாம் வந்துட்டு என்ன ஆகும்னா கருக ஆரம்பிச்சிடும். நான் சொல்லித்தர இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடுகு புண்ணாக்கு, மஸ்டர்ட் கேக், இந்த இது கூட நம்ம ரோஜா செடிகளுக்கு கொடுக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுங்க. ரோஸ் பிளான்ட் எல்லாமே க்ரீனிஸாக இருக்கணும் அப்படின்னா எஸ்எம் சால்ட்டு 1 ஸ்பூன் 1 லிட்டர் வாட்டரில் எடுத்துகிட்டு மண்ணுகளுக்கு ஊற்றிட்டு நீங்கள் மேலே உள்ள ஸ்ப்ரே பண்ணியும் கொடுங்க இலைகளுக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறைக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த பூக்களும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ளவர் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக காட்டும். லீஃபும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா க்ரீனிஸாக காட்டும். பூக்களும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பெருசாக கொடுக்கும். இந்த செடியை பொறுத்தவரை எப்பயுமே ஃப்ளவர் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ கொத்து கொத்தாக கொடுக்கும் உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரூனிங் பண்ணுறது மஸ்ட்டு. ஸோ ரோஸ் பிளான்ட்டுக்கு எப்பயுமே பூ பூத்ததுக்கு அப்புறமா ப்ரூனிங் பண்ணி விடுங்க. அந்த கீழே பூ முடிஞ்ச உடனே அந்த பூக்கு கீழே மட்டும் கட் பண்ணாமல் ஒரு 4 இலைகளை விட்டு கட் பண்ணுங்கள். பூ வெட்ட வந்துட்டு பாதி பேர் கஷ்டமாக இருக்கும். அந்த பூவை வந்துட்டு வெட்ட வேண்டாம், அழகாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பூக்களுக்கு தான் அந்த சத்து போகுமே தவிர மற்ற பாகங்களுக்கு அந்த சத்து போகாது. அதனால தான் பூக்களை வந்துட்டு நீங்கள் பூத்த உடனே ஒரு 4 நாள் அழகு பார்த்துட்டு அந்த இதை கட் பண்ணி விட்றது பெஸ்ட்டு. 45 டிகிரி ஆங்கிளில் தான் நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோன்னா புது இலைகள் புது தளிர்களில் வந்துட்டு உருவாகாது. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய திரவம் சொல்லுவோம் இல்லையா, சைட்ரோப்ளசம், எல்லாமே ஆவி ஆகிட்டு போயிடும். மழை தண்ணி டைரெக்டாக அது மேலே வந்து விழுகிறனால அந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு உண்டாகும். கட் பண்ண போர்ஷனில் இருந்து ஒன்று வேப்பம் புண்ணாக்கு அந்த இதை வந்துட்டு மஞ்சளோட கலந்து இது பண்ணுங்கள். இல்லைன்னா சாஃப் அந்த இதை அப்ளை பண்ணிவிடுங்க. எப்போயுமே பொதுவாக ரோஸில் வந்துட்டு காஞ்ச இலைகள் அந்த எல்லோ கலர் லீஃபில் இருக்க அந்த இலைகள்லாம் வந்துட்டு கட் பண்ணி உடனே எடுத்துருங்க. அதுவும் கூட ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் வந்துட்டு உண்டாக்கும் நம்ம ரோஸ் பிளான்ட்டில். மெயினாக இந்த மாதிரி பிளான்ட்டில் வந்துட்டு ஃபங்கஸல் இன்ஃபெக்ஷன் தான் வந்துட்டு இதில் வேகம் அதிகமாகவே பரவக்கூடியது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்து இன்னும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு எப்போயுமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஹாட் ப்ரூனிங் வந்துட்டு பண்ணி விடணும். பண்ணுறதா இருந்தது அப்படின்னா அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் தான் நீங்கள் பண்ணணும். மண்ணிலிருந்து 1 அடி ஸ்டெப்பை வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விடுங்க. திக்கான கம்புகளை எல்லாம் விட்டுட்டு மற்ற ஸ்டெம்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விடையதாக இருந்தால் ஏப்ரல் மே மாதத்தில் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? அக்டோபர் நவம்பர் மாதத்தில் மட்டும்தான் பண்ணணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ரோஸ்களுக்கு மண் கலவையை கண்டிப்பாக மாற்றி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா சரியாக செடிகள் வந்துட்டு பூக்காது, பூக்களும் அதிகமாக கொடுக்காது. நான் சொன்ன இந்த டிப்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிளான்ட்டும் நல்ல ஹெல்த்தியாக புஷியாக வளரும். என்னோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.